குர்ஆன் வசனம், நீங்கள் அனைவரும் இன்று ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னர் ஓதிவிட்டு வந்திருப்பீர்கள். சூரத்துல் கஹஃபின் மிக முக்கியமான வசனம். எனவேதான் சூரத்துல் கஹஃப் என்ற அந்த சூறாவை வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வருவதற்கு முன்னர் ஓதிவிட்டு வருவது மிக முக்கியமான ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதற்கு பின்னால் பல விடயங்களை இஸ்லாம் எங்களுக்கு வைத்திருக்கின்றது. அதில் முக்கியமான ஒரு விடயம் தஜ்ஜாலில் இருந்து பாதுகாப்பு. எனவேதான் உலகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அழிவுகளில் ஒன்றுதான், அதிலும் ஈமான் பறிபோகின்ற, ஈமானுள்ள முஸ்லிம்கள் கூட ஈமானை இழந்து தஜ்ஜாலோடு செல்லுகின்ற மிக ஆபத்தான ஒரு கட்டம்தான் தஜ்ஜாலின் வருகை. எனவேதான் அல்லாஹு தாலா அந்த தஜ்ஜாலோடு போராடுவதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்கனவே தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவேதான் முஸ்லிம்கள், பெரும்பான்மையாக இருக்கின்ற முஸ்லிம்கள் அல்லது மிகப்பெரிய தொகையாக இருக்கின்ற முஸ்லிம்கள் தஜ்ஜாலின் வருகையின் பின்னர் மிக சிறுபான்மையாக மாறிவிடுவார்கள். ஈமானை இழந்து தஜ்ஜாலின் பின்னால் பலர் சென்ற பின்னர் குறைந்த தொகையுள்ள ஈமானுடைய மக்களே இருப்பார்கள். அவர்களால் தஜ்ஜாலையும் தஜ்ஜாலுடைய கூட்டத்தையும் எதிர்த்து போராட முடியாத கட்டத்தில் அல்லாஹு தாலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறக்கி தஜ்ஜாலோடு போராடி தஜ்ஜாலை அழித்து அதன் பின்னர் அந்த ஈமானை பறிகொடுத்த முஸ்லிம்களை மீண்டும் இஸ்லாத்தின் பக்கம் எடுத்து அதே போன்று இந்த உலகத்தையே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைவார்கள். எனவேதான் இவை அனைத்தும் நடக்க இருக்கின்ற அந்த ஆபத்தான கட்டங்கள். எனவே ஆபத்தான அந்த கட்டத்துக்கு ஒவ்வொரு முஸ்லீமும் தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா சூரத்துல் கஹஃபை வெள்ளிக்கிழமை ஓத சொல்லி இருக்கின்றான். ஆனால் நாங்கள் எத்தனை பேர் அதனை ஓதுகின்றோம் என்பது கேள்விக்குறி. ஏனென்றால் மிக பயங்கரமான ஆபத்து வந்த பின்னர் கை சேதப்படுவதோ அதற்கு பின்னர் எது செய்தும் நடக்கப் போவதொன்றும் இல்லை. எனவேதான் பயங்கரமான ஆபத்தை அல்லாஹு தாலா அறிவித்திருக்கின்றான். அந்த ஆபத்துக்கான, அதிலிருந்து தப்புவதற்கான வழியையும் சொல்லி தந்திருக்கின்றான். அதிலே ஒரு முக்கியமான வழிமுறை தான் சூரத்துல் கஹஃபை வெள்ளிக்கிழமை ஓதுவது. எனவே ஜும்மாவுக்கு வர முன்னர் அதனை ஓதிவிட்டு வருவது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா, தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறுவது. எனவேதான் பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு என்ற தூர நோக்கோடு சூரத்துல் கஹஃபை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். அதனை ஓதுவதை ஒவ்வொரு கிழமையும் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்துகின்றான் என்றால் அந்த சூரத்துல் கஹஃபுக்குள் வருகின்ற விடயங்கள் என்ன? எனவேதான் மிக பலவிதமான விடயங்களை அந்த சூரத்துல் கஹஃப் கூறினாலும் இன்று நான் பேசப்போவது இளைஞர்கள் சம்பந்தமாக. ஏனென்றால் அந்த சூறாவுக்கு பெயர் வைத்திருப்பதே அந்த கஹஃப் என்ற குகை என்ற பெயரோடு சம்பந்தப்பட்டது. எனவேதான் அந்த குகைவாசிகள், அந்த அஸ்ஹாபுல் கஹஃப் என்று அந்த சூறாவிலே வருகின்ற அந்த இளைஞர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக என்ன செய்தார்கள்? எனவே நவீன கால எங்களுடைய இளைஞர்களுக்கு அந்த சூரத்துல் கஹஃப் சொல்லி தருகின்ற பாடம் என்ன என்பதுதான் நான் சொல்ல வருகின்ற இந்த ஹுத்பாவிலே சுருக்கமான விடயம். என்றாலும் அந்த சூரத்துல் கஹஃபின் மொத்தமான சில விடயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு வருகின்றேன். வேறு சந்தர்ப்பங்களில் அதன் ஒவ்வொரு பகுதியையும் நாங்கள் விளங்குவதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக இந்த இளைஞர்கள் ஈமானோடு, ஈமானை பாதுகாப்பதற்காக, ஈமானோடு மரணிப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தியாகம் இதுதான். ஈமானுக்கு எதிராக வருகின்ற சவாலிலே இளைஞர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த முதலாவது சம்பவம், அதனை நான் பின்னர் விரிவாக விளக்குகின்றேன். இரண்டாவது விடயம், ஒரு மனிதனுடைய சொத்து, செல்வம். அல்லாஹு தாலா ஒரு மனிதனை செல்வத்தால் சோதிப்பான். சாஹிபுல் ஜன்னத்தை என்ற ஒரு சம்பவம் வருகின்றது. 2 தோட்டங்களின் சொந்தக்காரன், மிக அழகான 2 பெரும் தோட்டங்கள், அதற்கு மத்தியில் ஒரு ஆறு ஓடுகின்றது. மிக செல்வம் அவனுக்கு அந்த தோட்டங்களிலிருந்து கிடைக்கின்றன. எனவே மிக பெரும் செல்வந்தனாக வாழ்ந்த அந்த பணக்கார அந்த மனிதன் சாஹிபுல் ஜன்னத்தின், அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவன் ஒரு ஏழை. ஆனால்
ஈமானுள்ள ஒரு ஏழை. பணம் கிடைத்த பின்னர் தன்னுடைய நண்பன் அந்த பணம் அந்த செல்வத்திலே நம்பிக்கை கொண்டு இறைவனை மறக்கின்ற கட்டத்தை அவதானித்த அந்த ஏழை நண்பன், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள், உன்னுடைய செல்வத்திலே நம்பிக்கை வைக்காதே, அல்லாஹ்வை மறந்து விடாதே என்றெல்லாம் எச்சரித்தும் அவன் கர்வம் கொண்டான். செல்வத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்தான். என்னுடைய செல்வம் அழியாது என்று அவன் பெருமையாக பேசினான். அல்லாஹு தாலா அவனுடைய செல்வத்தை அழித்து அவனை மிகப்பெரிய ஒரு ஏழையாக மாற்றி கஷ்டத்திலே விழுந்த சம்பவத்தை அந்த சம்பவம் கூறுகின்றது. அதே போன்றுதான் அடுத்து வருகின்ற சம்பவம். இது செல்வம். எனவே செல்வத்திலே வருகின்ற ஒரு சோதனை, ஃபித்னா. இளைஞர்களுக்கு ஈமானிலே வருகின்ற ஒரு ஃபித்னா. அதே போன்றுதான் அடுத்தது அறிவு ரீதியான ஃபித்னா. அறிவு என்ற விடயத்திலே நாங்கள் சில பட்டங்களை பெற்றிருக்கலாம், சில பொறுப்புகளிலே இருக்கலாம். அதன் மூலம் அந்த அறிவு, நான் மட்டும்தான் அறிவாளி, என்னை விட்டால் யாரும் கிடையாது, நான் தான் பெரியாள் என்ற நிலைக்கு சென்று விடாமல் அடுத்தவர்களை மதிக்கின்ற அந்த பண்பு வர வேண்டும் என்பதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்குத்தான் மிகப்பெரிய அறிவு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருந்த போது அல்லாஹு தஆலா என்னுடைய ஒரு அடியாரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று மிக தூர பயணம் ஒன்றை அனுப்பி வைத்து அவருக்கு கொடுத்திருந்த மறைவான அறிவு சம்பந்தமாக படிக்கும்படி கூறி மிக பெரும் பாடங்களை படித்து கொடுத்த சம்பவம் தான் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். அதே போன்றுதான் அடுத்ததாக ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தின் மூலம் எப்படி சோதனை வரும், அதனை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டால் எப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் அதனை மிகவும் அழகாக அந்த சம்பவத்தை கூறுகின்றான். ஒரு சிறந்த நீதியான ஆட்சியாளன் என்ற வகையிலே துல்கர்னைன் என்ற அந்த மிகப்பெரிய ஆட்சியாளர் மக்களுக்கு எப்படி சேவை செய்தார்கள், எல்லா பிரதேசங்களுக்கும் மக்களோடு சென்று அங்கு மக்களோடு கலந்து எப்படியான பணிகளை செய்தார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை சூரத்துல் கஹஃப் சொல்லுகின்றது. இப்படி அறிவு, அதே போன்று செல்வம், ஆட்சி அதிகாரம், இதே போன்றுதான் ஈமான், இவை அனைத்தாலும் எப்படி நாங்கள் சோதிக்கப்படுவோம், இதிலிருந்து எப்படி நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த விடயங்களை சூரத்துல் கஹஃபை ஓதுகின்ற போது ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயங்களாகத்தான் அல்லாஹு தஆலா இதனை ஞாபகப்படுத்துகின்றான். எனவே ஒவ்வொரு கிழமையும் சூரத்துல் கஹஃப் ஓதுற நேரம் செல்வத்தை பத்தி, அறிவை பத்தி, ஆட்சி அதிகாரத்தை பத்தி, ஈமான பத்தி, இப்படி பல விடயங்களையும் அல்லாஹு தஆலா ஏன் பேசிக் கொண்டிருக்கின்றான், ஏன் ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்தணும்டா, நாங்க எல்லாரும் மாற்ற இடம் இங்கதான். செல்வத்தை வச்சு, அறிவை வச்சு, எங்களோட வீரத்தை வச்சு, அரசியலை வச்சு, அல்லது பல விடயங்களை வச்சு கடைசி ஈமானே பறிபோற அளவுக்கு நிலைமையை மாற்றிக்கொள்ளுவோம், நாங்க மாட்டிக்கொள்ளுவோம். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இந்த பெரிய பல பகுதிகளை பேசினாலும் நான் இன்றைக்கு இந்த ஹொத்துபால இளைஞர்கள், ஏன்னா எங்களோட சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயம்தான் இளைஞர்கள் திசை மாறி செல்லுகின்றார்கள். அந்த இளைஞர்கள் வழி தவறி செல்லுகின்றார்கள், ஈமானை இழந்து செல்கின்றார்கள், மார்க்கத்துக்கு முரணாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த இளைஞர் யுவதிகளை நெறிப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அதற்கு இந்த சூரத்துல் கஹஃப், இந்த இளைஞர்களின் சம்பவம் எப்படி பாடம் சொல்லி தருகின்றது என்பதுதான் இந்த ஹுத்பாவின் மிக முக்கியமான விடயம். மதிப்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம், அவருடைய ரப்பை ஈமான் கொண்டிருந்தார்கள், வஸித்னாஹும் ஹுதா, நாங்கள் அவர்களை நேர் வழியில் இன்னும் அதிகப்படுத்தினோம் என்று அல்லாஹு தஆலா அந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்றான். எனவேதான் மதிப்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஏன் இந்த இளைஞர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்றால், இஸ்லாமிய வரலாறாக இருக்கலாம், இப்படியான சம்பவங்களாக இருக்கலாம். நாங்கள் சில நேரம் சிலது அப்படியே நழுவிட்டு போயிட்டுருவோம். அது அவங்களுக்கு தான் சரி, எங்களுக்கு சரி வராது. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுறது என்ன தெரியுமா? வசதி இல்லாத, ஏழையான,
கஷ்டமான இளைஞர்கள் தியாகம் செஞ்சன்றத பேசலைங்க. வசதியோடு வாழ்ந்த, மிக வசதி வாய்ப்போடு இருந்த, மிக ஆடம்பரமாக வாழக்கூடிய, சொகுசாக வாழக்கூடிய, அனைத்து வசதிகளும் இருந்த அந்த 7 இளைஞர்கள், அதில் ஒரே ஒரு ஆள் தான் ஆடு மேய்ப்பவர். ஒருத்தர் தான் ஆடு மேய்க்கிற இடையர். எனவே மற்ற 6 பேரும் யார் தெரியுமா? சாதாரண மனிதர்கள் அல்ல, சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, மிகப்பெரிய அந்தஸ்திலே இருந்தவர்கள். அதிலே தலைமை தாங்கிய இளைஞர் யார் தெரியுமா? அந்த நாட்டு அரசனின் மகளை திருமணம் முடித்திருந்த அந்த நாட்டு அரசனின் மருமகன். எனவேதான் அரச சிம்மாசனத்திலே அமர வேண்டியவர். இப்படியான அரச மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இளைஞர் தான் அந்த 7 பேருக்கும் தலைமை தாங்கியவர். அடுத்தவர்கள் யார் தெரியுமா? அந்த அரச படையிலே இராணுவ தளபதி, அதே மாதிரி போலீஸ் தளபதி, இத மாதிரி என்னென்னலாம் முக்கியமான பகுதிகள் இருக்குதோ இது எல்லாத்திலையும் மிக லீட் பண்றார்கள். அடுத்த 5 பேரும், இந்த 6 பேரும் தான் முக்கியமான அந்த இளைஞர்கள். 7வது ஆள் தான் இடையன், ஆடு மேய்க்கின்ற அந்த இடையன். இந்த 7 பேருடைய விசேஷம் என்ன தெரியுமா? இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள். இஞ்சில் வேதத்தை, அந்த ஒரிஜினல் சரியான இஞ்சில் வேதத்தை பின்பற்றிய அந்த இளைஞர்கள். அப்ப என்ன செஞ்ச? இஞ்சில் வேதத்தை பின்பற்றியவர்களுக்கு எதிராக அந்த நேரத்துல யூதர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? பாருங்க, யூதர்கள் எங்கெல்லாம் குழப்பிட்டிருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் மட்டுமல்ல, இஞ்சில் வேதத்தை பின்பற்ற மனிதர்களுக்கு எதிராக பயங்கர சதிகளை செய்து அந்த அரசனுக்கு மிக மோசமான தகவல்களை கொடுத்து இஞ்சிலை பின்பற்றுகின்ற மனிதர்களை கொலை செய்ய அவர்கள் ஆலோசனை சொல்லுகின்றார்கள். எனவே அரசன் கொலை செய்கின்றான், சித்திரவதை செய்கின்றான். யார் யாரெல்லாம் இஞ்சிலை பின்பற்றுகின்றார்களோ அவர்களை கொலை செய்து, சித்திரவதை செய்து, அநியாயம் செய்து அப்படியே அழித்து கொண்டு வருகின்ற கட்டத்தில் தான் அரச மாளிகையிலே அரசனுடைய அந்த உயர் பதவிகளிலே இருக்கின்ற இந்த இளைஞர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். அந்த இளைஞர்கள் ரகசியமாக இஞ்சிலை படிக்கின்றார்கள். அவர்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எனவே ஈமான் கொள்ளுகின்றார்கள். ஈமானை ரகசியமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாருக்கும் தெரியாது, அரசனுக்கும் தெரியாது, நாட்டு மக்களுக்கும் தெரியாது. மிக ரகசியமாக ஈமானை பாதுகாத்து கொண்டு, ஈமானை மறைத்து கொண்டு அந்த அரச மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மிக பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருந்தார்கள். இப்போது என்ன நடக்கின்றது தெரியுமா? ஈமான் கொண்ட மனிதர்கள் அழிக்கப்பட்டு 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 ஈமானுக்கு மிக பெரும் சவால் வருகின்றது. பெரும்பாலான மனிதர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னும் பலர் சித்திரவதை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் சிறைச்சாலைகளில். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த இளைஞர்கள் இதுக்கு மேல எங்களுக்கு பொறுக்கேலா, எங்களோட ஈமானை வெளிப்படுத்தணும், நாங்க இந்த ஈமானை வெளிப்படுத்தி நாங்களும் ஒரு முடிவுக்கு வரணும். எனவேதான் அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டி அந்த இளைஞர்கள் மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே, என்ற எல்லாரையும் அழிக்கிற கட்டம், பயப்படாம அரச மாளிகையில எல்லாரும் ஈமான வெளிப்படுத்துறாங்க. வெளிப்படுத்தின நேரம் தான் அரசனுக்கே தெரிய வருகிறது, ஏண்ட மாளிகையில் இருக்கிற இந்த முக்கியமான பதவிகளில் இருந்த இந்த இளைஞர்கள் எனக்கு எதிராக இருக்கின்றார்கள், எனக்கு எதிரானவர்களாக இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்தவுடன் அவர்களை பிடித்து சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்து கொலை செய்வதற்கு அரசன் முயற்சிக்கின்றான். மதிப்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில இளைஞர்கள் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ஈமான், அவர்களை நேர்வழியை அதிகப்படுத்தினான். பாருங்க அல்லாஹு தஆலா எப்படி அவங்களுக்கு உதவி செய்கிறான். எந்த சான்ஸும் இல்லை, தப்புறதுக்கு வழியே இல்லை, என கடும் காவல். இப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படின்னா, அந்த சிறைச்சாலையில சிறை காவலர்களோட தலைமை அதிகாரி கூட ஈமானை மறைத்து கொண்டிருந்த ஒரு முஸ்லிம். அவர் என்ன செய்கிறார்? இவங்கெல்லாம் தப்பி போறதுக்கான வழியை செஞ்சு கொடுக்கிறார். கடைசி அவரும் ஷஹீதாகிறார். அவரையும் சிறை காவலர்களோட தலைவரும் கொலை செய்யப்படுறார்.
ஏன்னா அவர் பார்க்கிறார் இந்த இளைஞர்களை தப்ப வச்சு இந்த மார்க்கத்தை பலப்படுத்தணும், இந்த மார்க்கத்தை சக்தி உள்ளதா மாற்றணும். மதிப்புக்குரியவர்களே, நான் எனக்கு ஒரு கேள்வி ஒன்றை கேட்கணும். என்னண்டா, பொதுவா எல்லா முஸ்லிம்களுடைய நிலம் என்ன? எந்த உயிர் போனா என்ன? நான் ஒரு ஷஹீத், சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து, எனவே நான் ஷஹீதாக மரணிக்கணும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்ப இந்த இளைஞர்களுக்கு இல்லையா? ஏன் இந்த இளைஞர்கள் தப்பணும் என்று முடிவெடுத்தாங்க? அப்ப கோழைகள் அவங்க. அப்ப சூரத்துல் கஹ்ஃப்ல இந்த இளைஞர்களை பேசுற நேரம், அப்ப தப்பி போன கதை ஏன் சொல்லணும்? தப்பி ஏன் குகையில போயிட்டு ஒழியணும்? இந்த இளைஞர்களோட ஈமானிய உணர்வு எப்படி தெரியுமா? எல்லாரையுமே அழிச்சாச்சு ஈமான் உள்ள மனிதர்கள், எல்லாரையுமே கொல்றான் அரசன். அரசன் குடும்பமா இருந்தாலும் நாங்களும் அழிஞ்சா இந்த சத்தியம் இல்லா போயிட்டுப்படாது. எனவே நாங்க தப்பணும், எப்படியாவது தப்பணும், எங்கேயாவது போயிட்டு ஒளிஞ்சி திரும்ப இந்த மார்க்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நாட்டில், இந்த ஊரில் இந்த மார்க்கத்தை சக்தியுள்ள ஒரு மார்க்கமாக அதனை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அந்த இளைஞர்கள் தப்பிச் செல்வதற்கு காரணம். இந்த உணர்வு உள்ள இளைஞர்கள் தான் தேவைப்படுகின்றார்கள். இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் தான் எங்களுக்கும் தேவைப்படுகின்றார்கள். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, சாதாரண ஏழை, ஒன்றுக்கும் இல்லாத, வசதி இல்லாத அப்படியான இளைஞர்கள் இல்லை. சொகுசா வாழ்றதுக்கு எல்லா வசதியும் இருக்குது, கெட்டு போறதுக்கு மாளிகையில வேண்டியது இருக்குது, சல்லி வேணுமா சல்லி இருக்குது, அதிகாரம் வேணுமா அதிகாரம் இருக்குது, அரசண்ட ஃபேமிலி வேண்டிய கூத்து பண்ணலும். ஆனால் ஈமான் உள்ள இளைஞர்கள் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? நாங்க 7 பேர் தான் மிஞ்சிக்கிறோம் உண்டா, இந்த 7 பேரும் நாங்க அழிஞ்சி இந்த மார்க்கம் அழிஞ்சிடப்படாது. நாங்க தப்பி ஒரு இடத்துல போயிட்டு திரும்ப இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு இந்த மார்க்கம் சக்தி உள்ளதா மாற்ற வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் சிறையில் இருந்து தப்பி எங்கே செல்கின்றார்கள்? குகை. எப்படி அந்த குகை? எனவேதான் இந்த குகை எப்படி கிடைச்சிச்சு? இதுக்குத்தான் அந்த ஒரே ஒரு இடையர் ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, ஆடு மேய்த்தல் அது இன்னொரு தனியான ஒரு அம்சம். மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம், மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். அல்லாஹு தஆலா இந்த நபியையும் அனுப்பல்ல, ஆடு மேய்ப்பவர்களாகவே எல்லா நபிமார்களும் இருந்தார்கள். ஏன் தெரியுமா? ஆடு மேய்க்கிறதுக்குதே லீடர்ஷிப் ட்ரைனிங், லீடர்ஷிப் குவாலிஃபிகேஷன், அது வித்தியாசமான ஒரு அனுபவம், வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது தனியா பேச வேண்டிய ஒரு பகுதி. ஏண்டா ஒரு பாலைவனத்துல ஆடு மேய்க்கிறன்றது வேலி இல்லாத பாலைவனம், புல் இல்லாத பாலைவனம். இந்த பாலைவனத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடை மேய்க்கிறது இருக்குது லேசான ஒரு வேலை இல்லை. எனவேதான் நபிமார்கள் ஏன் ஆடு மேய்ச்ச அந்த ஏரியாவை சரியா விளங்கணும்டா ஆடு மேய்க்கிறதான் பெஸ்ட் ட்ரைனிங். ஏன்? ஆடு வேல் இல்லை, வேண்டிய இடத்துக்கு போகும். எங்க குகைக்குது, எங்க தண்ணிக்குது, எங்க வித்தியாசமான பாதைகள் இருக்குது, எங்க குறுக்கு வழிகள் இருக்குது, தரை தோற்றத்தை அறிதல், ஜியோகிரபி. ஜியோகிரபி படிக்கிறதுக்கு பாலைவனத்தில் ஆடு மேய்க்கணும். எனவேதான் ஆடு மேய்க்கிற ஆளுக்கு அந்த ஏரியாவோட நிலப்பகுதி அப்படியே தரை தோற்ற அம்சங்கள் நல்லா தெரியும். எனவேதான் இந்த இடையர், நீங்க சூரத்துல் கஹ்ஃப் குர்ஆன்ல ஒரு சூரா, இத மாதிரி குகை சம்பந்தமா இஸ்லாத்துல நிறைய பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறங்கினது ஹிரா குகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் போற நேரம் ஒளிஞ்சது சௌர் குகை. அதே மாதிரி 3 மனிதர்களோட சம்பவம் வரும். 3 பேர் ஒரு பயணம் போயிட்டு வார நேரம் கடும் மழை, எனவே ஒரு குகை ஒன்றுல ஒதுங்குறாங்க. அப்படியே பெரிய ஒரு கல் பாறை ஒன்று வந்து மூடிடும். இந்த குகையிலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்த இந்த சம்பவம் ஹதீஸ்ல வருது. இப்படி குகைகள் சம்பந்தமான நிறைய கதைகள் இருக்குது. ஏண்டா தரை தோற்றம் இது ஒரு பகுதி. எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில எங்க தண்ணிக்குது, எங்க குகைக்குது,
எங்க என்ன நிலப்பகுதி இருக்குது, எங்க மலை இருக்குது, எங்க காடு இருக்குது, எங்க ரோடு இருக்குது, எங்க வயல் இருக்குது. இந்த தரை தோற்ற அம்சங்களை விளங்கி இருத்தல் ஈமானின் ஒரு பகுதி. எனவே ஈமானை பாதுகாப்பதற்கு தரை தோற்றம், ஜியோகிராபி அறிவும் தேவை என்பதனை அல்லாஹ் தஆலா இந்த இளைஞர்கள் மூலம் எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்கெங்கெல்லாம் குகைக்குது தெரிஞ்சிருந்தாங்க, ஹிரா குகையை தெரிஞ்சிருந்தாங்க, சவுர் குகையை தெரிஞ்சிருந்தாங்க. எனவேதான் அந்த புவியியல் அறிவு என்பது அது ஈமானுள்ள மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விடயம். இப்ப என்ன நடக்குதுண்டா, இந்த ஆடு மேய்க்கிற இடையர் அவருக்கு அந்த ஏரியாவில் எல்லா இடமும் தெரியும். அப்ப அவர் தான் சொல்றாரு, இந்த 6 பேர்த்தையும் நாங்க தப்புறதுக்கு நல்ல ஒரு குகை ஒன்றிக்குது, அந்த குகையில போய் தொலைஞ்சிட்டோம்டா எங்களை கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம். எனவே அந்த குகைக்கு போகும். எனவேதான் நீக்கிற, ஏன்னா திடீர்னு ஒன்றும் ரெடியில் ஏற்பாடு இல்லை, கையில இருக்கிற சல்லி எடுத்துட்டு போறாங்க, வேற ஒரு ஏற்பாடும் இல்லை. இந்த இடையர் ஆடு மேய்க்கிறது, ஏன்னா பாலைவனத்துல ஆடு மேய்க்கிறது கஷ்டமான ஒரு வேலை. எனவே நாயை பயன்படுத்துவாங்க ஆடுகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு, தூரங்களுக்கு போகாம தூர போன தேடிட்டு வாரத்துக்கு நாயை பழக்கி வச்சுக்கிற. இப்படியான ஒரு நாய் ஒன்றுதான் அந்த இடையர்கிட்ட இருந்துச்சு. இப்ப இந்த இடையர் விட்டு அந்த நாய் போறல்ல, இவர் போற இடமெல்லாம் அந்த நாயும் வார. இப்படித்தான் இந்த 7 பேரோடையும் அந்த நாயும் அந்த குகைக்கு போயிட்டு சேருது. சலாசத்துன் ராபியஹும் கல்புஹும், ஹம்சத்துன் சாதிசுஹும் கல்புஹும், சபாத்துன் வசாமினுஹும் கல்புஹும். அவர்கள் 3 பேர், 4வது ஒரு நாய். அவர்கள் 5 பேர், 6வது ஒரு நாய். அவர்கள் 7 பேர், 8வது ஒரு நாய் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனம் செல்லும். எனவேதான் பெரும்பாலும் இமாம்கள் செல்ற கருத்து என்னண்டா, 7 பேர் அதோட இந்த நாய் மீந்துச்சு. அல்லாஹ் தஆலா அந்த 7 பேரையும் எப்படி பாதுகாத்தான். மதிப்புக்குரியவர்களே, இவங்க போற நேரம் சும்மா போகல. அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர் ரகீம் ஒரிஜினல் இஞ்சில்ட பிரதிகளை எடுத்துட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரிஜினல் இஞ்சில் பாருங்க. ஒரு முஸ்லீம் குர்ஆன் கையில ஈக்கணும், அவன கையில குர்ஆனை வச்சு கொண்டிருக்கணும். ஏன்? என் வாழ்க்கை வழிகாட்டி அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திக்கிற மிகப்பெரிய சொத்து. எனவேதான் இந்த இளைஞர்கள் கையில ஒரிஜினல் இஞ்சில் பிரதிகளை எடுத்துட்டு போனாங்க. என்ன, குகையில படிக்கணும். நாங்க மார்க்கத்தை படிக்காம அடுத்த ஆளுக்கு விளங்கப்படுத்தல. எனவே படிக்கிறதுக்காக கையில இஞ்சில் ஈக்கணும். எனவே ஒரிஜினல் பிரதியை பார்த்து எடுத்துட்டு போயிட்டீங்க. தோல், மிருகங்கள்ட தோல்ல இதை கொண்டு போயிட்டு வச்சு படிக்கிறதுக்கு தான் அவனோட ஏற்பாடு. மதிப்புக்குரியவர்களே, ஆனா என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா இவர்களுடைய நியத்தை கபூல் செய்தான். பாருங்க, இளைஞர்களோட நியத்து எவ்வளவு பாதிப்பு செலுத்துது. ஈமானுள்ள இளைஞர்கள் ஒரு நியத்து வச்சா, அதுக்காக அவங்க ஃபீல்டுக்கு இறங்கினா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தரதுக்கு ரெடி ஆகிக்கிறான். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க அப்படியான இளைஞர்களை உருவாக்கிக்கிறோமா? இதுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள சவால். பாருங்க, இந்த 7 பேர் முழு நாடும் எதிர்ப்பு, முழு படையும் தேடுது, அரசன் தேடுறான், முழு நாடும் தேடுது. இவங்களை கண்டுபிடிக்கலாம் போகுது. எத்தனை வருஷம்? 300 வருஷம். வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9. அவர்கள் அந்த குகையிலே 300 வருடங்கள் தங்கினார்கள், அல்லது 309 வருடம். இதுக்கு இமாம்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. 300 வருடம் சூரிய வருடம், 309 வருடம் சந்திர வருடம். எனவே கலண்டர், இஸ்லாமிய கலண்டர், சந்திர கலண்டர். எனவே உலகத்துல சூரிய கலண்டர் வரலாம், அப்படி வார நேரமும் அந்த கணக்கு இஸ்லாம் சொல்லிக்குது. பாருங்க இந்த குர்ஆன் வசனம். எனவே இந்த கலண்டர் படி பார்த்தா 300 வருஷம், 100 வருஷத்துக்கு 3 வருஷம் வித்தியாசப்படும். எனவே 300 வருஷத்துக்கு 9 வருஷம் வித்தியாசப்படும். வலபிசு ஃபீ கஹ்ஃபிஹிம் 300 சினீன வஸ்தாது 9. இப்ப இந்த இளைஞர்கள் 300 வருஷம் அல்லாஹ் தஆலா தூங்க வச்சான். அந்த சூரத்துல் கஹ்ஃப் நீங்க படிச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், 300 வருஷம் இல்ல. எங்கட வீட்டுல ஒரு நோயாளி பெட்ல அப்படியே ஒரு கிழமை படுத்திருந்தா என்ன நடக்கும்? நாங்க சொல்லுவோம் படுக்க புண்ணுன்னு சொல்லுவோமே. படுக்க புண் அழுகி சரியான கஷ்டப்படுவார். 300 வருஷம் தூங்கினா அவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. எனவேதான் அந்த 300 வருஷம் தூங்கின மனிதர்களுக்கு
விஞ்ஞான ரீதியா என்னென்னலாம் தேவையோ அவ்வளவு அல்லாஹ் தஆலா கிடைக்க வச்சான். சூரிய ஒளி அந்த குகையில ஒரு ஓட்டையால பட்டு கொண்டிருந்துச்சு. எனவே சூரிய ஒளி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. கண்ணை மூடிக்கொண்டே இருந்தா உங்களுக்கு தெரியுமா, ஒரு கிழமை அல்லது 2 கிழமை 3 கிழமை எங்கட கண் அப்படியே கருப்பு புடவையால கட்டி அப்படியே வச்சுட்டோம்டா மர அவுத்துட்டா திரும்ப கண் பார்வை இல்லா போயிட்டு. ஏன்னா வெளிச்சம் படணும். எனவே கண் திறந்திக்கணும். கண்ணை திறந்துட்டு தான் அல்லாஹ் தஆலா தூங்க வச்சான். ஏன்? அவனோட கண் பார்வை இல்லா போகப்படாது. எனவே கண்ணை திறந்துட்டு தான் தூங்க வச்சான். அதே மாதிரி ஒரே சைட்ல படுத்தீங்கன்னா படுக்க போகணும். எனவே அல்லாஹ் தஆலா பெரட்டி திரும்பி திரும்பி படுக்க வச்சான். 300 வருஷம். சுப்ஹானல்லாஹ். மதிப்புக்குரியவர்களே, இதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே டைம் போதா. விஞ்ஞான ரீதியா நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலாவோட சக்தியை காட்டுறது. அல்லாஹ் தஆலா எங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறான். ஏண்ட லைஃப் என்பது, ஏண்ட வாழ்க்கை என்பது அல்லாஹ் தஆலா நினைச்சா அத ஒரு பிளேயர் உண்டு மாதிரி பிளே ஆகி கொண்டிருக்குது. அதை ஃபோர்வர்ட் பண்ணுவோம் மேலும், ரிவைண்ட் பண்ணுவோம் மேலும், அப்படியே ஸ்பீட் பண்ணுவோம் மேலும், அப்படியே போஸ்ட் பண்ணி நிப்பாட்டி வைக்கவும் மேலும். இப்ப என்ன நடந்த அஸ்ஹாபுல் கஹஃப் அந்த 7 பேர்ட அந்த லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி வச்சிருந்தான், போஸ்ட் பண்ணி வச்சிருந்தான். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிளேயரை பத்தி, ஏன்னா போன்ல எல்லாம் இருக்குது. எனவேதான் பிளே அமைக்கினா பிளே ஆகி கொண்டிருக்கும். அதை ஃபோர்வர்ட் பண்ணணுமா ஸ்பீடா ஃபோர்வர்ட் பண்ணிடுவோம், ரிவைண்ட் பண்ணணுமா ரிவைண்ட் பண்ணுவோம், அல்லது நிப்பாட்டி வைக்கணுமா நிப்பாட்டி வைப்போம். அல்லாஹ் தஆலா இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் வாழ்க்கை அப்படியே நிப்பாட்டி வச்சான். இப்ப சொல்லுங்க, 300 வருஷம் பழசாகினா ஒரு கிழமைக்கு நகம் வெட்டல்லாட்டி நகம் எப்படி வளர்ந்திக்கும்? ஒரு மாசம் நகம் வெட்டல்லாட்டி நகம் எப்படி வளர்ந்திக்கும்? ஒரு வருஷம் நகம் வெட்டல்லாட்டி முடி வெட்டல்லாட்டி எப்படி வளர்ந்திக்கும்? ஆனா ஒரு சேஞ்சும் இல்லையே. இந்த இளைஞர்கள்ட நகம் வளர்ந்தில்லை, அதே மாதிரிதான் நீஞ்சி, முடி வளரல, அப்படியே தான் நீஞ்சி. இதுதான் சொல்ற, அப்படியே நிப்பாட்டி வைக்கிற, நிப்பாட்டி அப்படியே போஸ்ட் பண்ணி வச்சு திரும்ப பிளே பண்றதுக்கு 300 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா பிளே பண்ணி விட்டான். எழும்பி பார்த்தாங்க, ஒரு சேஞ்சஸும் இல்லை, உடம்பு அப்படியே தான் நிக்குது, எந்த மாற்றமும் இல்லை. அப்ப அவங்க நினைச்சாங்க எப்படி தெரியுமா, எவ்வளவு காலம் தூங்கின? ஒரு சின்ன நேரம் தான் தூங்கினோம். ஆக கூடுதலா சின்னவர் எப்படி தெரியுமா சொன்னார், ஒரு நாள் தூங்கிப்போம் கூடிட்டா, அல்லது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் தான் தூங்கினோம். ஏன்னா அவங்க நம்பர்ல 300 வருஷம் தூங்கினது, ஏன்னா ஒரு சேஞ்சஸும் இல்லை. எனவேதான் இப்ப எலுமினொன்னே பசி, அப்படியே கொண்டு வந்த சல்லியை கலெக்ட் பண்றாங்க. எனவே சல்லி அதுக்கு பொறுப்பா போட்டிருந்தாங்க. எனவே சல்லிக்கு பொறுப்பானவர்கிட்ட சல்லியை கையில கொடுத்து அவர்கிட்ட சென்ன சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. பாருங்க, சாப்பாடு வாங்குற நேரமும் அஸ்கா தஆம், சிறந்த சாப்பாடு, தூய்மையான சாப்பாடு, ஹலால் மட்டுமில்ல, நல்ல குவாலிட்டியான தரமான சாப்பாடு. எங்களுக்கே பெரிய ஒரு பாடத்தை படிச்சு தராங்க அந்த இளைஞர்கள். சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையும் தின்னாத, நல்ல சாப்பாடு, ஹலால் இருந்தாலும் தூய்மையான சாப்பாடு, நல்ல தரமான குவாலிட்டியான சாப்பாடு, அஸ்கா தஆம். எனவே சல்லியை கொடுத்து அனுப்புறாங்க, நீங்க கவனமா போயிட்டு வாங்க, யாருக்கும் காட்டிக்கொள்ள வானம், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க, நல்ல சாப்பாடு. அந்த சாப்பாடு வாங்க போறவர் போனாரு. உங்களுக்கு தெரியும், அவர்கிட்ட கையில இருக்கிறது 300 வருஷத்துக்கு முந்தின நாணயம், அவருடைய உடுப்பு 300 வருஷத்துக்கு முந்தின உடுப்பு. எனவே எப்படியுமே மாற்றவே இல்லை. இப்ப அவர் போறாரு, ஆக்களும் ரோட்ல பாக்குறாங்க வித்தியாசமா. சாப்பாட்டு கடை ஒன்றுல போயிட்டு சல்லியை கொடுக்குறார், கொடுத்து சாப்பாடு கேட்கிறார். அந்த கடை முதலாளியும் பாக்குறாரு, சல்லி புழக்கத்துல உள்ள சல்லி இல்லை, பழைய காலத்து சல்லியை கொண்டு வந்திருக்கிறார். ஆளுட உடுப்பை பார்த்தா பழைய காலத்து உடுப்பு கொண்டு உடுத்திக்கிறாரு. ஏன்னா வித்தியாசமான ஒரு ஆளாய்க்கிறாரு. உடனே போலீஸுக்கு அறிவிக்கிறார். போலீஸால வந்து பிடிச்சாச்சு. பிடிச்சி அப்ப என்னமோ புதையல் ஒன்றை தோண்டிக்கிறாரு, புதையல் ஒன்றை களவெடுத்திக்கிறான்ற குற்றச்சாட்டுல இவரை கைது செய்யறாங்க. ஏன்னா பழைய சல்லியை களவெடுத்திக்கிறாரு எங்கேயோ. இவரை கைது செஞ்சு விசாரிச்சா பழைய கதையை பேசுறாரு. 300 வருஷத்துக்கு முந்தின அரசனை பத்தி பேசுறாரு, தப்பி போன கதையை பேசுறாரு. இப்போ உள்ள கதை அவருக்கு தெரியா. ஏன்னா 300 வருஷத்துக்கு முந்தின கதையை பேசினா அவங்களுக்கு ஆச்சரியம். அப்ப அந்த காலத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு, 7 பொடியம்மார் தப்பி போயிட்டு அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியா. இது ஃபேமஸ் ஆன ஒரு கதை. இப்ப அந்த நேரம் இந்த ஆட்சியாளருக்கு தெரிய வருது, அந்த 7 இளைஞர்கள் ஒரு ஆள் தான் இவர்.
அப்ப எங்கேருந்து வந்தேன்னு கேட்டோன்னே அந்த குகையை காட்டின. இப்ப மக்கள் படையெடுத்து அந்த குகைக்கு போறாங்க பாக்குறதுக்கு அவங்க எல்லாரும் இந்த மக்களை சந்திச்ச. என்ன நடந்தேன்டா, அப்படியே 300 வருஷத்துக்கு பின்னால இஞ்சில் வேதத்தை பின்பற்ற ஒரு நாடாக அந்த நாடு மாறி இருந்துச்சு. அதை கண்ணால பார்க்க வச்சுட்டு அல்லாஹ் தாலா அந்த இளைஞர்களை மரணிக்க செஞ்சான். அதோட அவங்களை அடக்கம் செஞ்சாங்க. மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, ஒரு இளைஞன் நியத், இளைஞனுக்கு சரியான ஈமான் கிடைச்சிச்சுண்டா, அந்த ஈமானுக்காக அவன் உயிரையே கொடுக்கிற அந்த நீயத்திக்குதுண்டா, அந்த இஸ்லாத்தை அந்த ஈமான வளர்க்கணும் என்ற அந்த நீயத் அந்த இளைஞன் ஈக்குதுண்டா, அவன் அந்த நீயத்துக்காக அல்லாஹ் தாலா அவனுக்கு முன்னால மாற்றங்களை காட்டுவான். அவனுக்கு முன்னால மிகப்பெரிய மாற்றங்களை காட்டுவான். இதுதான் சூரத்துல் கஹஃப் சொல்லுகின்ற மிகப்பெரிய இளைஞர்களின் அந்த பாடம். மதிப்புக்குரியவர்களே, இப்ப எங்களுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த தரத்தில் எங்களோட பிள்ளைகளை நாங்க வளர்த்திக்கிறோமா? எங்களோட இளைஞர் யுவதிகளை வளர்த்திக்கிறோமா? அந்த இளைஞர்கள் இஞ்சில் வேதத்திட பிரதிகள் எடுத்துட்டு போனாங்க கையில. அப்ப குர்ஆன் கையில, குர்ஆன் நீங்க இப்ப பாக்கேலும் பலஸ்தீன் போராட்டத்துல தான் கையில குர்ஆனும் கையில தஸ்பீகையும் வச்சு கொண்டு போராடுகின்ற அந்த மனிதர்கள். எனவேதான் இஸ்ரேல் பயப்படுவது, ஒரு வருஷம் பிந்தியும் வெள்ளையலாமைக்குது. அமெரிக்கா பயப்படுவது, உலகமே பயப்படுவது. உள்ளத்திலையும் குர்ஆன், கையிலையும் குர்ஆன், தஸ்பீ. இப்படியான இளைஞர்களை நாங்க காசால பலஸ்தீன்லான்னு பார்க்கலும் வைக்குது. ஏன் எங்களுக்கு உருவாக்கலாம் போச்சு? இந்த இஞ்சில் வேதத்திட பிரதி எடுத்துட்டு போன அந்த இளைஞர்கள் அத அந்த குகையில தானே வச்சிருந்தாங்க. ஏன்னா அதை படிக்கிறதுக்கு எடுத்துட்டு போனேன். ஏன்னா மார்க்கத்தை படிக்கணும். எனவேதான் மார்க்கத்தை படிக்க எடுத்துட்டு போன அந்த இஞ்சில் வேதத்திட பிரதிகள் எங்க? மதிப்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அண்மைய சம்பவம் நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கலும் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் சொல்லி, டெட் சி ஸ்க்ரோல்ஸ் சாக்கடல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஏடுகள், சாக்கடல் பகுதியில் டெட் சி ஸ்க்ரோல்ஸ் யூடியூப்லயும் அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்டா, மிக அழகான ஒரு தகவல். இந்த ஒரிஜினல் பிரதிகள் அப்படியே அதோட போட்டோவை போட்டிக்கிறாங்க, அதோட பிரதிகளை போட்டிக்கிறாங்க. எல்லாத்தையும் இல்ல, சிலதை போட்டிக்கிறேன். என்ன நடந்த? ஜோர்டான் ஏரியால இந்த குகைக்குது. ஜோர்டான்ல ஒரு ஆடு மேய்க்கிற பொடியன் தந்த ஆடொன்று காணல் சொல்லி ஒவ்வொரு குகைக்குள்ள எடுத்து தேடுறான். தேடிட்டு போனா ஒரு குகைக்குள்ள போனா பதப்படுத்தின மிருக தோலிக்குது. அவன் வாப்பா செருப்பு தைக்கிறாள், தோலால செருப்பு தைக்கிறாள். உடனே அந்த பதப்படுத்தின தோல் எடுத்துட்டு வந்து வாப்பட்ட கொடுக்குறான் செருப்பு தைக்கிறதுக்கு. வாப்பா எடுத்து பார்க்கிறார், நல்ல பதப்படுத்தின தோல், செருப்பு தைக்கிறதுக்கு நல்ல. அவர் வெட்டி செருப்பு தைக்க பார்க்கிற நேரம், வெட்ட போற நேரம் தான் பார்க்கிறார், ஏதோ எழுத்துகள் இருக்குது. உடனே பக்கத்துல இருக்கிற சேச்சிக்கு போறார். பாருங்க, சேச்சுக்கு போறார். ஏன்னா இவர் கிறிஸ்தவர். பக்கத்துல இருக்கிற சேச்சில போயிட்டு ஃபாதர்ட்ட செல்றாரு, காட்டி செல்றாரு. இப்படி சில தோல் கிடைச்சிச்சு, இதுல சில எழுத்து எழுக்குது. இப்ப அந்த ஃபாதர் பார்க்கிறார், எடுத்து வாசி பார்த்தா ஒரிஜினல் இஞ்சில். அந்த ஒரிஜினல் இஞ்சில் உடனே ஃபாதர் சல்லி கொடுத்து வாங்கிடுறார். நீங்க செருப்பு செய்ய வேணும், ஈகிற எல்லா தோலையும் தாங்கன்னு சொல்லி எடுத்துடுறார். எடுத்துட்டு அந்த ஏரியால எல்லா குகைக்கும் ஆள் போட்டு என்னென்னலாம் ஈகிறோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றார் ஃபாதர். கலெக்ட் பண்ணி அந்த சேர்ச்ல பாதுகாத்து வைக்கிற. இப்ப ஒரிஜினல் இஞ்சில் அந்த சேர்ச்சுக்கு போயிட்டுது. இப்ப காலப்போக்குல கொஞ்ச நாள்ல கொஞ்சம் அழிஞ்சிட்டு வருது, சுத்தி அப்படியே அழிஞ்சிட்டு வருது அந்த இஞ்சில் பிரதிகள். இப்ப ஃபாதருக்கு பயம் எடுக்குது, அழிஞ்சு போயிட்டுருமோன்ற பயத்துல அமெரிக்கால இருக்கிற ஒரு கிறிஸ்தவ கம்பெனி ஒன்றோட எக்ரிமெண்ட் ஒன்று அடிக்கிறாரு. ரகசியமா ஒரு வேலை செஞ்சு தரணும், எங்கட சில ஏடுகள் இருக்குது, அதை அப்படியே இந்த பதப்படுத்தி தரணும் பாதுகாப்பா. அதோட மைக்ரோ போட்டோ அடிச்சு எங்களுக்கு அந்த மைக்ரோ போட்டோ அடிச்சு தரணும்னு சொல்லி எக்ரிமெண்ட் ஒன்று அடிச்சு அந்த அமெரிக்கா கம்பெனி ஜோர்டானுக்கு வந்து ரகசியமா அந்த சேஸ்ல இருக்கிற இந்த இஞ்சில் பிரதிகள் எல்லாம் பதப்படுத்தி மைக்ரோ போட்டோ அடிச்சு அவங்க அந்த சேச்சியை கொடுத்துட்டு போயிட்டு. போனத்தோட நடக்கல அந்த வந்த அமெரிக்கன் கிறிஸ்தவர் பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன். அவர் ரகசியமா
அந்த மைக்ரோ போட்டோட கொப்பி ஒன்றை கொண்டு போயிட்டுறாரு அமெரிக்காவுக்கு. கொண்டு போயிட்டு அமெரிக்கால அந்த மொழி தெரிஞ்ச ஆக்களை வச்சு அதை ரீட் பண்ண வைக்கிறார். ரீட் பண்ணி பார்த்தா அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அந்த அவங்க கொண்டு போன இதோட சம்பந்தப்பட்ட ஒரிஜினல் இஞ்சில் பிரதிகள். எனவே இந்த அமெரிக்கன் என்ன தெரியுமா செய்யறாரு, இது வரலாற்று உண்மை, எனவே வரலாற்றுல நடந்த உண்மையான ஒரு விஷயம், மனித வரலாற்றுல பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். எனவே இதை ரகசியமா யாரும் வச்சுட்டீங்களா, நான் இதை பப்ளிக் பண்ணுவேன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்றார். அதான் நான் சொன்னேன், டெட் சி ஸ்க்ரோல்ஸ் சொல்லி அவர் தான் இந்த கதையெல்லாம் சொல்லி இப்படித்தான் நடந்துச்சுன்னு சொல்லி இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போட தொடங்குறார். ஒரு தொகை இது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, இப்ப ஒரிஜினல் தௌராத், ஒரிஜினல் இஞ்சில் எங்க இருக்குது என்று செல்ற நேரம் தான் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க, என்ன தெரியுமா, வத்திக்கான்ல இருக்குது. வத்திக்கான்ல மறைச்சு வச்சிருக்கிறாங்க, ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன் உண்மைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா அதை வெளிப்படுத்துவான். ஏன் இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நான் பேசணும்டா, யாரு எங்களுக்கு தந்த பொக்கிஷம், யாருடைய சம்பவம்? இளைஞர்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இளைஞர்கள் நினைச்சா எப்படி நாட்டையே மாத்தினாங்க. 7 பேர் அந்த முழு நாட்டையுமே அந்த ஈமானுள்ள நாடாக மாத்துற அளவுக்கு அவங்களோட நீயத்து பவர் ஆயிடுச்சு. அவங்க கொண்டு போன அந்த வேதம், அந்த இஞ்சில் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ் தஆலா அந்த இளைஞர்களை எங்களுக்கு முன்மாதிரியா காட்டி தந்திருக்கிறான். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, எங்களோட இளைஞர்கள் அவங்களுக்கு நாங்க டார்கெட்டை கொடுக்க வேண்டியது, எங்களோட இளைஞர்களுக்கு ஈமான கொடுக்க வேண்டியது, ஈமானுக்காக உழைக்கின்ற அந்த பண்பை கொடுக்க வேண்டியது. யாரு செய்யற? நாங்க மூத்தவர்கள், ஏன்னா நாங்க பல அனுபவங்களோட வந்துட்டோம், அவங்களுக்கு கட்டாயம் கைட் பண்ண வேண்டிய தேவை ஒன்றிருக்குது. இந்த இளைஞர் யுவதிகளை நாங்க கைவிட்டோமா அடுத்த பரம்பரை நாசமாகிரும். மதிப்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் செஞ்சாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸும் என்ன சொல்லுது, ஒரு மனுஷன் மரணிச்சா எல்லாமே துண்டிக்கப்படும். சதகத்துன் ஜாரியா, சதகத்துல் ஜாரியா இல்முன் யுன்தஃபு பிஹி, பயனுள்ள அறிவு, வலதுன் சாலிஹுன் யதூ லஹு, துஆ செய்யக்கூடிய சாலிகான குழந்தை, இதுல நன்மைகள் தான் எங்களுக்கு கபருக்கு வரப்போகுது. எனவே மதிப்புக்குரியவர்களே, இப்படியான துஆ செய்யக்கூடிய இளைஞர்களா எங்களுடைய குழந்தைகளா, எங்களோட குழந்தைகளை எப்படி மாத்துறன்றதுதான் எங்களுக்கு முன்னால் உள்ள சவால். இவங்களுக்கு சரியா விளங்கிச்சா எதையும் செய்ய ரெடி ஆயிடுவாங்க. எனவேதான் அந்த சாதனையாளர்களோட வரலாறு தான் இந்த சூரத்துல் கஹ்ஃப் சொல்லுகின்ற வரலாறு. மதிப்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைஞராக இருக்கிற நேரம் எவ்வளவு சாதனை. நான் இப்ப சொன்னேனே ஆடு மேய்க்கிற சம்பவம், எத்தனை வயசுல? 8 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும். ஏன் ஆடு மேய்க்கணும்? ஆடு மேய்க்கணும்னா ஜியோகிராஃபி தெரியணும். ஜியோகிராஃபி பாடமா உட்கார்ந்து படிக்கல, தரை தோற்ற அம்சங்களை ஆடு மேய்ப்பதன் மூலம் படித்தார்கள். மா பஅஸல்லாஹு நபியன் இல்லா ரஅல் கனம். சுப்ஹானல்லாஹ். 12 வயசு. 12 வயசு என்ன நடந்த? 12 வயசுல இன்டர்நேஷனல் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், இன்டர்நேஷனல் பிசினஸ்ல ஜாயின் ஆகுறாங்க. எங்க? ஷாம் பிரதேசத்துக்கு போறாங்க. போற வழியில தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் எதிரியோட யாரு? புகைரா என்ற இஞ்சியில் அறிஞர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டுபிடிச்சிட்டு செல்றாரு, நீங்க எதிர்காலத்துல நபியா வர போறீங்க, உங்களோட எதிரி, இன்டர்நேஷனல் எதிரி யூதன். அழகா விளங்கப்படுத்தின. எனவே இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், இளைஞர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் 25 வயசு திருமணம் முடிக்கிற அந்த கட்டம் வார நேரம் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸோட தான் அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ள போனாங்க. எங்கட இளைஞர்களுக்கு என்ன ஆகிக்குது? வெறும் பேப்பர் குவாலிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கிறோம். கல்யாணம் பேசுற நேரம் கூட ஓ லெவல், ஏ லெவல், டிகிரி அல்லது ஒரு டிப்ளோமா அல்லது ஒரு பிஹெச்டி, வாழ தெரியா லைஃப் குவாலிஃபிகேஷன் இல்லாத இளைஞர் யுவதிகளை, ஈமான் இல்லாத இளைஞர் யுவதிகள் உருவாக்கி வச்சுக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு முந்தி எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்நேஷனல் லெவல் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸோட அல்லாஹ் தஆலா தரப்படுத்தினான்.
இந்த தரத்தை சஹாபாக்கள்லையும் உருவாக்கினாங்க. எனவேதான் சஹாபாக்களை இன்டர்நேஷனல் பிசினஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஈடுபடுத்தினாங்க. ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்த ஷிதாய் வஸ்ஸைஃப், கோடை கால மாரி கால அந்த சர்வதேச வியாபாரம். அது மட்டும் இல்ல, பாருங்க, 16 வயசு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 16 வயசு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்போ ஓ லெவலும் இல்ல, ஓ லெவல் பீரியட் என்ன பெரிய வீடு, வசதியான வீடு ஒன்று இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டை கொடுக்குற, யா ரசூலல்லாஹ் இந்த வீட்டை பயன்படுத்துங்க தாவாக்கு. 16 வயசு பொடியன்ட்ட ஒரு சொந்தமா ஒரு வீடு இருந்தா அவன்கிட்ட வசதி இருக்குது, இன்டர்நேஷனல் பிசினஸ் சல்லி இருக்குது, நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறான். இப்ப எவ்வளவு குப்பை வேலையெல்லாம் செய்யறான், உம்மா அப்போ ஏமாத்துறான், ஊரை ஏமாத்துறான், குடும்பத்தை ஏமாத்துறான். ஆனா இந்த இளைஞர் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வீட்டை கொடுத்து தாவாக பயன்படுத்துங்க, ஏண்ட சொந்த வீடு, இந்த வீட்டை நீங்க தாவாக பயன்படுத்துங்க. இப்படியான இளைஞர்கள் தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, 17 வயசு முஹம்மத் பின் காசிம், 17 வயசு தாரிக் பின் ஜியாத், யாரு சாதாரண இளைஞர்களா? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சின்ன வயசு எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கிறார், சுப்ஹானல்லாஹ். அந்த முஹம்மத் பின் காசிம் இந்தியா 600 அல்லது 800 வருஷம் முஸ்லிம்களோட ஆட்சி கீழே இருந்துச்சுண்டா நாடு பிடிக்க வரல. 17 வயசு பொடியன் நாடு பிடிக்கிறதுக்கு வந்த கதையில அந்த கதையை படிச்சு பாருங்க. முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு கப்பலை கடத்தின, அந்த கப்பலை விடுவிக்க வந்த நேரம் தான் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று இந்தியாவில் நடக்குது. இதுதான் 17 வயசு பொடி என்ற சாதனை. ஸ்பெயின், ஐரோப்பாக்கு இஸ்லாம் போகுது. தாரிக் பின் ஜியாத் 17 வயசு பொடியன். என்ன மிக மோசமாக அந்த மக்கள் நடத்தப்படுகின்ற, எனவே மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யறதுக்கு 17 வயசு பொடியனை நம்பி பொறுப்பு கொடுத்த. இப்ப 17 வயசு பொடியன் என்ன கொடுக்கலும், கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரதுக்கு கூட தெரியா, சல்லிய பாதுகாக்க கூட தெரியா, என்ன பொறுப்பை கொடுக்கலும். எங்கட வரலாறு இதுதான். இப்படியான இளைஞர்களை உருவாக்காத வரைக்கும் நாங்க எதிர்காலத்துல வெற்றி பெறலாம். இதுதான் கஹஃப், சூரத்துல் கஹஃப் எங்களுக்கு படிச்சு தரது. மதிப்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, சதுஃப்தஹு கஸ்தன்தீனியா நேமல் ஜெய்ஷு ஜெய்ஷுஹா நேமல் காயிது காயிதுஹா. கான்ஸ்டான்டினோபிள் கஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படும். சதுஃப்தஹு கஸ்தன்தீனியா நேமல் ஜெய்ஷு ஜெய்ஷுஹா நேமல் காயிது காயிதுஹா. அந்த கான்ஸ்டான்டினோபிளை பிடிக்கின்ற அந்த படை தான் சிறந்த படை. அந்த கான்ஸ்டான்டினோபிளை பிடிக்கிற படையிட தளபதி தான் சிறந்த படை தளபதி. இப்ப எல்லாருக்கும் அந்த ஹதீஸ் செல்ற அந்த படை தளபதியா வரணும் என்ற ஆசை. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி ட்ரை பண்ணினார், சக்சஸ் ஆகல. துருக்கில ஷஹீதாகி அடக்கம் செய்யப்பட்டார். அதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் ட்ரை. 800 வருஷத்துக்கு போறோம் இந்த ஹதீஸ சொல்லி 800 சொச்சம் வருஷத்துக்கு பின்னால ஒரு வாப்பா முடிவெடுக்கிறார், ஏண்ட மகனை வச்சுதான் நீ செய்யணும். யார் அந்த மகன்? வாப்பா ட்ரை பண்ணார், சரி வரல. சுல்தான் 2ஆம் முராத். இப்ப வாப்பா யோசிக்கிறார், ஏண்ட மகனை வச்சு இந்த வேலையை செய்யணும். மகன் சின்ன பொடியன், என்ன செய்யறாரு தெரியுமா? வாப்பா மகனுக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுக்கிறார், தனித்தனி டீச்சர்ஸை நியமிக்கிறார், யுத்த பயிற்சி ராணுவ பயிற்சி எல்லாம் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்து எல்லா பாடம், சயின்ஸா மெட்ஸா வரலாறா ஹதீஸா ஃபிக்ஹா தஃப்சீரா சகல எல்லா துறையிலையும் படிப்பிக்கிறதுக்கு ஆள் போடுறாரு. நீங்க எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் படிச்சு ராணுவ பயிற்சி எல்லாம் எடுத்து ஆள் ஒரு தரத்துக்கு வார நேரம் நாங்க செல்வோம் ஒரு 20-25 வயசு பொடிய நைப்பாரு. இல்ல, 12 வயசு. வாப்பா மகனை உருவாக்குறார் 12 வயசு. எல்லா துறையிலையும் குவாலிஃபிகேஷனை கொடுத்து உருவாக்கியாச்சு. எல்லா டீச்சர்ஸ் எல்லா ட்ரைனிங் கொடுத்தாக்களையும் கூப்பிட்டு கேட்கிறார், இப்ப மகன் நிலம் என்ன, மகனுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலும். அப்ப அவங்க சொல்றாங்க, இப்ப வாப்பா ஹலீஃபா, வாப்பா தலைவர், வேண்டிய பொறுப்பு கொடுக்கலும், நீங்க வேண்டிய பொறுப்பை கொடுங்க, அவர் எடுப்பார், அவர் செய்யக்கூடிய ஆள். அவங்க பார்த்தா வாப்பாக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய வேண்டிய பொறுப்பை கொடுக்கலும். உடனே வாப்பா முடிவெடுத்தார், என்ன தெரியுமா? ரிசைன் பண்ணினார். ஹலீஃபா
உலகத்துல 3/2 பகுதி. சாதாரண எங்கட நாடு மாதிரி குட்டி நாடு இல்ல. உலகத்துல 3/2 பகுதி ஆட்சி செய்யற இஸ்லாமிய சாம்ராஜ்ய தலைமையில் இருந்து வாப்பா ரிசைன் பண்ணிட்டு மகன்கிட்ட கொடுக்கிறார். வெறும் 12 வயசு மகன். ஏன்னா வாப்பாக்கு தெரியும் என்ன மகன் செய்வான். ஏன்னா இந்த ஹதீஸ மகன் ரூம்ல எழுதியிருந்தார் சுவர்ல. ஒவ்வொரு நாளும் மகனை கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹதீஸ வாசி காட்டி, இந்த ஹதீஸ நீதான் உண்மைப்படுத்தணும். அந்த அடுத்த சுவர்ல கான்ஸ்டான்டினோபிள் சம்பந்தமான டீட்டெயில் ஒவ்வொரு நாளும் வாப்பா மகனை சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த ஹதீஸ நீதான் உண்மைப்படுத்தணும். 12 வயசுல இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின தலைவரா மாத்தி சில வருடங்கள்ல அந்த முஹம்மத் என்ற அந்த மகன் கான்ஸ்டான்டினோபிள பிடிக்கிறார். இந்த ஹதீஸ் உண்மைப்படுத்துறார். ஏன் கான்ஸ்டான்டினோபிள பிடிக்க சொன்னா அது ஒரு முக்கியமான டார்கெட். அது வேற இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். ஏன் காரணம்டா அதுக்கு பெரிய ஒரு கதை ஒன்றைக்கு அதை எடுத்து என்ன டைம் போயிட்டு. மதிப்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸ உண்மைப்படுத்துறதுக்கு வாப்பா மகனை சின்னத்துல இருந்து ரெடி பண்ணினார். இதுதான் வாப்பா செய்ய வேண்டிய வேலை, உம்மை செய்ய வேண்டிய வேலை. எனவே இளைஞர்களுக்கு டார்கெட்டை கொடுத்து வளர்க்க வேண்டியது. இளைஞர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து ஈமான கொடுத்து வளர்க்க வேண்டியது. ஈமானுக்காக எதையும் செய்யக்கூடிய அப்படியான வாலிபர்களை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. அப்பதான் எங்கட அடுத்த பரம்பரை நிம்மதியா வாழையிலும், ஈமானோடு வாழையிலும், இந்த இஸ்லாத்தோடு வாழையிலும். ஏன்னா இப்ப போற போக்குல ட்ரக்ஸ், குடும்பம் நடத்த தெரியா, குடும்ப லைஃப்ல ஃபெயிலியர், தோத்து, எத்தனையோ டிவோர்ஸ், வாழ தெரியா, சம்பாதிக்க தெரியா, இப்படியான ஒரு பரம்பரை உருவாகி கொண்டு வர இந்த சூழல்ல சூரத்துல் கஹஃப் சொல்லுகின்ற ஈமானிய இளைஞர்கள், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா, அவர்கள் சில இளைஞர்கள், அவர்கள் ஈமான், ரப்பை ஈமான் கொண்ட இளைஞர்கள், நாங்களும் அவர்களை அவருடைய நேர்வழியிலே அதிகப்படுத்தினோம் என்று சொல்லுகின்ற அப்படியான இளைஞர்களை உருவாக்கணும்டா இந்த கஹஃப் சொல்லுகின்ற அந்த விடயத்துல கடைசா சொல்லி முடிக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கணும் இந்த டைம் எடுத்ததுக்கு. ஏன்னா ஆக சீரியஸான விஷயம், சீரியஸா பேச வேண்டிய விஷயம். முனீர் ஷஃபீக்னு சொல்லி பலஸ்தீன் அறிஞர் தெரிவிக்கிறார். முனீர் ஷஃபீக், இந்த பலஸ்தீன் அறிஞர் அழகான ஒரு கருத்தை சொல்லுவார். இது பலஸ்தீன் மக்கள் இது ஒரு மாடலா எடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி அழகான ஒரு போராட்டத்தை கொண்டு போறாங்க, உலகத்திலே சாதிக்கின்ற மனிதர்கள் ஆயிக்கிறாங்க. இந்த முனீர் ஷஃபீக் சொல்லுவார் என்னண்டா, ஏன் இந்த குகைவாசிகள், ஏன் இந்த அஸ்ஹாபுல் கஹஃப், ஏன் இந்த குகையை பத்தி பேசணும்டா அவர் சொல்லுவார், ஈமான பாதுகாக்கிறதுக்கு அந்த இளைஞர்கள் குகைக்கு சென்றார்கள். ஏன்? முழுக்க நாடு முழுக்க எதிர்ப்பு, அரசனும் எதிர்ப்பு, வெளியில எங்க இருந்தாலும் பிடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. எனவே ஒரே ஒரு ஆப்ஷன், குகையில போயிட்டு ஈமான பாதுகாக்கிறது. ஏன்னா 7 பேர் தான் இந்த அந்த 7 பேருக்கு ஒரு குகை ஓகே. ஆனா இப்ப சொல்றாரு என்ன தெரியுமா, இப்ப இருக்கிற எங்கட இளைஞர்களை பாதுகாக்கணும்டா குகைக்கு போறதுக்கு குகை இல்ல, அந்த அளவு குகை இல்ல. எனவே குகைக்கு போயிட்டு வேலை இல்ல. எனவேதான் அவர் அழகான ஒரு கருத்தை சொல்லுவார், இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய ஜமாத்துகள், இஸ்லாமிய அமைப்புகள், இதுதான் இப்போ உள்ள கஹஃப், இப்போ உள்ள குகை. எனவே இளைஞர்களை இஸ்லாமிய ஜமாத்துகளோடு, இஸ்லாமிய இயக்கங்களோடு தொடர்படுத்தி ஈமானிய இளைஞர்களாக மாற்றுவதற்கு அந்த குகைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அழகான ஒரு கருத்தை சொல்லுகின்றார். எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, 2019க்கு போறோம், நாங்க நிறைய இழந்துட்டோம். மார்க்கம் தூரமாகிட்டு, இயக்கங்கள் தடை செய்யப்பட்டுச்சு, இஸ்லாம் பேசுறதுக்கான நிலைமை மாறிச்சு, அதோட கொரோனா வந்துச்சு, கொத்துபாக்கள் கூட இல்லாம ஆயிடுச்சு, இளைஞர்கள் மார்க்கத்தோட்டு தூரத்துக்கு போனாங்க. எனவே திரும்ப அதை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை ஒன்றிக்குது. எனவேதான் மதிப்புக்குரியவர்களே, அந்த குகைகளை ஹயாத்தாக்குவோம். இஸ்லாமிய ஜமாத்துகள் என்ற, இஸ்லாமிய இயக்கங்கள் என்ற அந்த ஈமானை வளர்க்கின்ற அந்த குகைகளோடு எங்களுடைய இளைஞர் யுவதிகளை தொடர்படுத்தி ஈமானிய இளைஞர்களாக, இப்படியான அந்த எதற்கும் முகம் கொடுக்கக்கூடிய அந்த சக்தியுள்ள இளைஞர்களாக மாற்றி அதன் மூலம் எதிர்கால சந்ததிகளை வெற்றி பெற செய்வதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே, இந்த சூரத்துல் கஹஃப் சொல்லுகின்ற இந்த விடயத்திலே அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தி வைப்பானாக. யாழ் எங்களுடைய
எங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் தாய் தாப்பன் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. எங்கள் உற்றார்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஈமானிய பண்பை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானுக்காக முயற்சி செய்யக்கூடிய, ஈமானை வளர்க்கக்கூடிய, இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய இளைஞர்களாக அவர்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இஸ்லாமிய ரீதியாக சிறந்த இலக்குகளோடு வாழக்கூடிய மனிதர்களாக நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த விடயத்திலே எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகள் அழகான முறையில் இயங்குவதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த நாட்டிலே எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த நாட்டிலே நாங்கள் இழந்த கண்ணியத்தை மீளவும் திருப்பி பெறுவதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு நீ எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய இளைஞர்களை ஈமானோடு எதிர்காலத்திலே அடுத்த மனிதர்களுக்கும் அந்த ஈமானை கொடுக்கக்கூடிய இளைஞர்களாக மாற்றுவதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை விடுதலை செய்து அதில் தொழக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதே போன்று எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்திலும் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.